கரூர் விவகாரத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அண்மையில் கூறிய கருத்துகளுக்கு கண்டனம் தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, இது தொடர்பாக திமுக சார்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த RS பாரதி, கரூர் சம்பவம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கூறிய கருத்துகள் பொறுப்பற்றவை என்றும் விமர்சித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? அந்த வழக்கை ஓய்வு பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் நியமித்து விசாரணைகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக எல்லா வகையான விசாரணையும் ஒழுங்காக நடைபெற்றது. ஆனால் இவர்களே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். சிபிஐ விசாரணையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதேபோல ஆதவ் அர்ஜுனா மீது கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம்.